ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேங்க. இதை தோல் சீவி இதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாங்காவை கிரேட்டரில் இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவின இதை ஒரு 4 மணி நேரம் வெயிலில் காய வச்சுடுங்க. இப்போது தொக்குக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே ஃபேனில் ஒரு 150 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானது 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட இடித்து வச்சு 50 கிராம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு பொன்னிறமானது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. காய வச்ச மாங்காவை கப்பில் அளந்து போட்டுக்கோங்க. எனக்கு 2 கப் மாங்காய் வந்திருக்குங்க. அதே கப்பில் 1/4 கப் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணின வெந்தயம், கடுகு பவுடரை சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தாளித்து ஆறுனதை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலக்குனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் தொக்கு வெளியிலேயே வச்சுருந்தாலும் கூட 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.